அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வரவேற்புரை வழங்கிட நமது நூலகர் மற்றும் தகவல் உதவியாளர் திரு உமாசங்கர் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் வாராந்திர தொடர் நிகழ்வுகளுக்கு வருகை தந்துள்ள துணை பொது நூலகர் முதன்மை மற்றும் நூலகர் ஆகிய வே. சந்தானகிருஷ்ணன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். மற்றும் ஞாயிற்றுக்கிழமையின் சிறப்பு நிகழ்வான நம்மளது சிறுவர்களுக்கான பேச்சுக்கலை பயிற்சியை வழங்க வந்துள்ள துளிர் ஆசிரியர் அவர்களின் கவிஞர் துளிர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். மற்றும் நமது முதல் நிகழ்வான நூல் அரும்புகள் நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள மாணவ மாணவிகளையும் மற்றும் பெற்றோர்களையும் வருக என கலைஞர் நூற்றாண்டு சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். வரவேற்புரை வழங்கிய நூலகர் மற்றும் தகவல் உதவியாளர் திரு உமாசங்கர் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நிகழ்வின் முதலாவதாக நூல் அரும்புகள் நூல் விமர்சனம் செய்ய கு. முகமது அஜ்வத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கு. அஜ்வத். அற்புத மனிதர் அப்துல் கலாம் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜெகதா. அதில் 80 பக்கங்கள் உள்ளன. 43ஆம் பக்கத்திலிருந்து நான் விரும்பி உங்களிடம் பேச எடுத்திருக்கும் தலைப்பின் பெயர் எந்த பரிசு பொருளும் எனக்கு வேண்டாம். அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்த காலத்தில் ஏராளமான பரிசு பொருட்கள் பலரும் அவருக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பரிசு பொருட்கள் வரும். கலாம் அனைத்து பரிசு பொருட்களையும் ஃபோட்டோ எடுத்து வகைப்படுத்துவார். அனைத்து பரிசு பொருட்களையும் ஆவண காப்பகத்திற்கு அனுப்பிவிடுவார். மேடையில் யாராவது அவருக்கு பரிசு பொருட்கள் வழங்கினால் அதே இடத்தில் வைத்து செல்வார். ஒரு நாள் ஒரு நபர் கலாமிற்கு கிரைண்டர் ஒன்றை பரிசாக அளித்தார். கலாம் உடனடியாக அந்த கிரைண்டரிற்கான செக்கை அனுப்பி வைத்தார். அந்த பணத்தை வங்கியில் அதோடு நிற்கவில்லை. அந்த பணத்தை வங்கியில் போடவில்லை என்றால் கிரைண்டரை திருப்பி அனுப்பிவிடுவேன் என்று கூறினார். மேலும் யாராவது அவருக்கு அன்பளிப்பை விரும்பாத மனிதர் என்னை பார்க்கும் வரும்போது அன்பளிப்புகளை கொண்டு வர வேண்டாம் என்று கூறினார். உடன் இருக்கும் அனைத்து அதிகாரிகளிடமும் முன்பு கூறியிருந்தார். அதையும் மீறி யாராவது எனக்கு அன்பளிப்புகளை கொண்டு வந்தால் அதே இடத்தில் வைத்து செல்வார். குடியரசுத் தலைவராக இருந்த காலத்தில் அவருக்கு வந்த அன்பளிப்புகளை ஓய்வு பெற்ற போது எடுத்து சென்றதில்லை. தான் பணம் கொடுத்து வாங்கிய பரிசு பொருட்களை மட்டுமே குடியரசு மாளிகையிலிருந்து எடுத்து செல்வார். அது கூட புத்தகம் மட்டுமே. அப்துல் கலாம் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்த போது அன்பளிப்பாக வந்த பரிசு பொருட்களை வாங்க மறுத்தாள். அவர்களை அவமானப்படுத்தும்படி ஆய்விடும் என்ற காரணத்திற்காக அதை வாங்கிக் கொள்வார். அதை தன் குடும்பத்திற்கு கொடுக்காமல் ஆவண காப்பகத்திற்கு அனுப்பிவிடுவார். இதோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புத மனிதர் அப்துல் கலாம் பற்றிய நூலை பற்றி அழகாக விமர்சனம் செய்த கு. அஜ்வத் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக கு. அஜ்வானா அவர்களை நூல் விமர்சனம் செய்ய அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஜ்வானா. அனிதா மழலைய மற்றும் துவக்கப்பள்ளியில் படிக்கிறேன். வெள்ளையர்களை எதிர்த்த வேலு நாச்சியார் என்ற புத்தகத்தில் 80 பக்கங்கள் உள்ளன. எழுதியவர் ஜெகதா. வெள்ளையர் ஆயுதம் ஏந்திய பெண் போராளி வீரமங்கை வேலுநாச்சியார் 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கில ஆட்சியில் இருந்த இந்தியாவின் விடுதலைக்கு ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண் போராளி வீரமங்கை வேலுநாச்சியார். ஆங்கிலேயரின் மாபெரும் படைகளையும் எதிர்கொண்டு வீழ்த்திய வீரம் வேலுநாச்சியார் வீரமாகும். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி தன் செல்ல மகள் வேலுநாச்சியார் சிறு வயதிலே போர்க்களம் சென்று வாளெடுத்து போர் புரியும் பயிற்சி எடுத்து ஒரு சிறந்த வீரமங்கையாகவே வளர்த்திருந்தாள். வேல் கொண்டும் வீறு கொண்டும்
வளர்ந்த வேங்கை புலி வேலு நாச்சியார். வாழ்வீச்சு, அம்பு விடுதல், ஈட்டி எறிதல், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இந்த அத்தனை கலைகளையும் இளம் வயதிலேயே கற்று சாதனை பெற்றார். ஆங்கிலேயரின் வேலு நாச்சியார் கற்ற வீர விளையாட்டுகள் அனைத்தும் புகுந்த வீட்டில் பார்ப்புகளும் போராளியாக பெயர் சுற்று உதவினர். இதிகாசம், புராணம், இலக்கியம் யாவும் நன்கு கற்று தெரிந்ததுடன் 8 மொழிகளுக்கும் மேல் பேசக்கூடிய பாண்டித்தியம் பெற்றவராக விளங்கினார். இனிமேல் முத்துவடுகநாதர் வெல்ல முடியாது என்றறிந்த ஆங்கிலேயர் இன்றிரவே சிவகங்கை மீது போர் தடுப்பதில்லை என சமாதானம் பேசினார். இது உண்மை என சிவகங்கை மன்னரும் நம்பிவிட்டார். சமாதானம் பேசியதால் பாதுகாப்பதை குறைத்துவிட்டு இறந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த காளையார் கோவிலுக்கு சென்று விட்டார் முத்துவடுகநாதர். இதை அறிந்த ஆங்கிலேயர் படையை 2ஆக பிரித்து ஒன்றை காளையார் கோவிலுக்கு முத்துவடுகநாதரை கொல்ல திட்டமிட்டார். மருது பாண்டியன் சகோதரர் படையை எதிர்த்து போர் செய்ய அனுப்பிவிட்டார். வேலு நாச்சியார் வீரம் போல நம்மளும் செயல்பட வேண்டும். நன்றி. வெள்ளையர்களை எதிர்த்த வேலு நாச்சியார் அழகுரை எடுத்துரைத்த கு. அஜ்வானா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். நிகழ்வின் அடுத்ததாக மரியம் ஆஃபியா பேகம் அவர்களை நூல் விமர்சனம் செய்ய அன்புடன் அழைக்கின்றோம். Good morning everyone. My name is S. Mariam Afia Begum. Today I am going to tell about the story model of the fox and the crow. Once upon a time, a crow found a piece of meat. Then the crow sat on a tree branch to eat it. The angry fox came passing by the place. The crow did not answer. The fox saw the crow eating and got an idea. The fox told to the crow, "You are very beautiful and you very handsome and you have nice voice to sing. Can you sing to me and show that like?" The fox said. The crow was cleaned his throat to sing. The crow opened his mouth to say caw. The piece of meat fell down. The fox eat the piece of meat. Thank you. The Fox and the Crow என்ற நூலை குறித்து மரியா ஆஃபியா பேகம் ஆற்றிய உரைக்கு மிகவும் நன்றிகள், எங்களது நன்றிகள். நிகழ்வின் அடுத்ததாக மரியம் அனிதா பேகம் அவர்களை நூல் விமர்சனம் செய்ய அன்புடன் அழைக்கின்றோம். என் பெயர் மரியம் அன்ஷா பேகம். எறும்பு அரண்மனை.
அம்முக்குட்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பரிசுக்காக அவளுடைய மாமா என்ன பரிசு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? அருமையான உருப்பெருக்கி கண்ணாடியை வைத்துக்கொண்டு அம்முக்குட்டி முக்கியமான வேலை இலைகள், பூக்கள், குட்டி பூனையின் மீசை அம்முக்குட்டி உருப்பெருக்கி கண்ணாடியை வைத்து அவள் நடந்து நடந்து ஒரு காட்டை அடைந்து விட்டாள். அப்போது பின்னாடில் இருந்து ஒரு குரல், அம்முக்குட்டி பின்னாடியிலிருந்து திரும்பி பார்க்கும்போது ஒரு சின்ன எறும்பு இருந்தது. சின்ன எறும்பு சொல்லுச்சு, அந்த உருப்பெருக்கி கண்ணாடியை வைத்து என்னை ஒரு தடவை பாரேன் சொல்லிச்சான். அப்படியே எறும்பும் பார்த்துச்சான். அப்படியே அம்முக்குட்டியும் பார்த்துச்சான். அப்புறம் எறும்பு பெருசாயிட்டே இருந்துச்சான். அப்புறம் பெருசாயிட்டே விட்டுதான். அப்புறம் அம்முக்குட்டி வந்து சின்னதாயே விட்டலாம். தேங்க்யூ. எறும்பு அரண்மனை என்ற நூலை குறித்து அழகு தமிழில் அழகுரை எடுத்துரைத்த ஸ்ரீ மரியம் அனிதா பேகம் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக வே ஹர்ஷினி அவர்களை நூல் விமர்சனம் செய்ய அன்புடன் அழைக்கின்றோம். Hi, good morning to everyone. Today I am talk about the story of chocolate. The author name is Cadidance. It illustrated by Adam Lacob. There are 47 pages are there in the book. The chapter number 1 is chocolate drinkers. Chapter number 2, they are learning that secrets. Whatever is there in the chocolate, they learn that secrets. And then chapter number 3 is adding sugars, because that in the chocolate not having any sugary, and then they added the sugar. Then chapter number 4 is chocolate machines. They made the chocolate machines for made a chocolate to sales to everyone, and then everyone bought that, and then it was very tasty to them. Then chapter number 5 is tasty invention. Tasty invention means that competition in that area, they conduct that competitions, and then they participate in that. They won that prize because that chocolate is very tasty. And then chapter number 6, they become chocolate families. Then everyone liked that, and then everyone very ate that. Then it was very tasty of them. Then finally they gave that chocolate ingredients, how to make chocolate recipes, and then they content that chocolate recipes, and then how to do that. Thank you for the opportunities, and thank you so much. The Story of Chocolate என்ற நூலை குறித்து அழகாக எடுத்துரைத்த வே ஹர்ஷினி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். நிகழ்வின் அடுத்ததாக பங்கு பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கிட நம்முடைய நூலகர் மற்றும் தகவல் அலுவலர்
திரு சந்தான கிருஷ்ணன் சார் அவர்களையும், நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் திரு கவிஞர் துளிர் சார் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். முகமது அஜ்வத். அஜ்வான் முகமது அஜ்வத் முகமது அஜ்வத்துடைய பெற்றோர்கள் மேடைக்கு வரவும். அஜ்வானா கு அவர்களையும் அவருடைய பெற்றோர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக சி மரியம் ஆஃபியா பேகம் அவர்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக சி மரியம் அனிஷா பேகம் அவர்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக வே ஹர்சினி அவர்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம்.